வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. இந்த மாதம் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, மேன்மையான சிந்தனையும் போர்க்குணமும் தீமைகளை கண்டால் கொதித்தலும் குணமும் கொண்ட நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாகவும், கிருத்திகை 2-3 பாதங்களையும், ரோகிணி மிருகசீஷம் 1-2 பாதங்களையும் கொண்டவர் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12 புதனுடனும், பிறகு உங்கள் ராசியில் சூரியன் குருவுடனும் சேர்ந்து அமரவிருக்கிறார். பிறகு 2ஆம் இடத்திற்கு சென்று அமரவிருக்கிறார். 5இல் கேது, 10இல் சனி, 11இல் செவ்வாய், ராகு அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறவிருக்கிறது. நிதிநிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை குரு ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு தரவிருக்கிறது. பணவரவு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். ஜீவன தொழில்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவை லாபகரமாக அமையும். பணப்பலன்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வீடு மனை வாங்க போட்டிருந்த திட்டங்கள் நிறைவேறும். கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும். ஒருவர் தேவையை மற்றொருவர் அணிந்து பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். காதலன் காதலி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். செலவுகள் அதிகரிக்கும். கல்விக்காக செலவுகளும், சுப நிகழ்ச்சிக்காகவும் செலவுகள் அதிகரிக்கும். சிலர் விரும்பிய இடங்களுக்கு, உறவினர் இல்லங்களுக்கோ சென்று வருவார்கள். உடல்நிலையை பொறுத்தவரை முன்னேற்றம் காணும். வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் உடல்நிலையை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம். மாணவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். புதிய வாய்ப்புகளும், ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வாய்ப்புகள் கூடி வரும். அலுவலகத்தில் வேலைகள் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். வேலையில் பொறுமை அவசியம். காலம் கடந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். லாபம் அதிகரிக்கும். மனதைரியமும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். விரிவாக்கத்திற்கோ புதிய முதலீடுகளுக்கோ கடனுதவி கிடைக்கும். அரசு சம்பந்தமான உதவிகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் கோபப்படுவதை குறைத்து கொள்வது நல்லது. கலைஞர்கள் தங்கள் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வார்கள். வருமானம் அதிகரிக்கும். பெயரும் புகழும் அதிகரிக்கும். நல்ல மாதம் இது உங்களுக்கு. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற்று புதிய பதவிகளை பெறுவார்கள். வருவாயை அதிகரிக்கும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழிலில் புதிய ஆர்டர்களை பெறுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் மகிழ்ச்சி தரும். ரோகிணி நட்சத்திரம். தேவையற்ற செலவுகளால் பற்றாக்குறை ஏற்படும். கடனும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. எல்லா காரியங்களும் உங்களது அயராத முயற்சிகளால் வெற்றி காண்பீர்கள். மிருகசீஷம். காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். விடாமுயற்சியால் தாமதமானாலும் வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்க மாட்டார்கள். இந்த மாதம் உங்களுக்கு உகந்த நாட்கள் மே 20, 21, 29, 30, ஜூன் 6, 7, 11, 12, 13. சந்திராஷ்டம நாட்கள் மே 31, ஜூன் 1, 2. இந்த மாதம் நற்பலன்கள் அதிகமாக நடக்கவிருக்கிறது. இந்த மாதம் சிவபார்வதியும் விஷ்ணு லட்சுமியையும் வணங்கி அவர்களுடைய நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.